ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ராகவி சேனலில் பல்சர் N160 ரைடிங் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிசைனில் பார்ப்போம். நல்ல ஸ்டைலிஷான ஷார்ப்பான டிசைன். எல்இடி டிஆர்எல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு 15 லிட்டர் ஃபியூவல் டேங்க் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ்லாம் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதை குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போது கரண்ட்டில் ப்ளூ அண்ட் பிளாக் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸில் யூஸ்ஃபுல்லான நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கியர் இண்டிகேட்டர், கால் அலர்ட், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, மெசேஜ் அலர்ட், ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், டிஸ்டன்ஸ் டு எம்டி ஆவரேஜ், ஃபியூவல் எஃபிஷியன்சி, ஸ்டாண்ட் ஓப்பனில் இருந்தால் என்ஜின் கட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் என்ஜின் ஆன் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு பிறகும் கிளச்சை ரிலீஸ் பண்ணிங்கன்னா என்ஜின் ஆஃப் ஆகிடும். ஸ்டாண்டு க்ளோஸ் பண்ணால் தான் நீங்கள் ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த ஃபியூச்சர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் ஆஃப்டர் ஆர்டிஓ கிளியரன்ஸ்க்கு அப்புறம் ஒரு 400 கிலோமீட்டர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த டயர்ட் ஃபீலிங் இல்லை. சீட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வண்டியில் நைட் டிரைவிங்கில் நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்போ ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியலி எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது, இந்த லைட் விசிபிளாக இருக்குமான்றது. ஆனால் டியூரிங் ரைடிங்கில் ரொம்ப கிளியர் விஷன் இருக்குது. அதனால் நம்ம சேஃப்டி ஃபியூச்சர்ஸில் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. அதனால் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸில் நீங்கள் ஷார்ட் பீம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக்கிங்கை பொறுத்த வரையும் டியூவல் ஏபிஎஸ், டியூவல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஷார்ப்பான கான்ஃபிடென்ஸ் தருது நமக்கு. ஸ்பீடில் போயிட்டே இருக்கப்போ ஒரு சடன் எமர்ஜென்சின்னு நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா அந்த அடுத்த செகண்ட் வண்டி அப்படியே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நிற்குது. என்னோடய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2.5 லேக்கில் நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது நல்ல ஒரு பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வண்டியோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு நம்ம பார்க்குறப்போ எந்த மேஜர் இஷ்யூஸும் இல்லை. நாங்கள் அப்சர்வ் பண்ணதில் வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் சிட்டியில் யூ-டர்ன் எடுக்கிறப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. டயர் சைஸ் இன்னொன்று பிக்கராக கொடுத்துருக்கலாம். பட் நம்ம ஃபியூவல் எஃபிஷியன்சி குறையும். அதனால் அவங்க மேபி அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்கனால சில பக்ஸ் இருக்குது. சில டேட்டா அக்யூரசி இல்லாத நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். மேபி நெக்ஸ்ட் வெர்ஷனில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓவராலாக நல்ல பர்ஃபார்மன்ஸோட யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலி யூசேஜுக்கும் நல்லா இருக்குது. அதனால் போத் செக்மெண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கும் ஃபேமிலி யூசேஜுக்கும் இந்த வண்டி ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். வண்டியோட மெயின் ஹைலைட்டே டியூவல் ஏபிஎஸ். எனக்கு இந்த வண்டியில் பிடிச்ச விஷயமே பிரேக்கிங் சிஸ்டம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. அதனால் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.